अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த அபீதிஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்திலே அச்சமின்மை என்பதை வேண்டி வேதாந்த தேசிகன் அருளிச் செய்கிறார். அதாவது அவர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே தான் துருஷ்கருடைய படையெடுப்பு ஏற்பட்டு அதனால் திருவரங்க வாசத்தையே விட்டு அவர் விலக வேண்டி வந்தது என்றும் அவர் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்து இந்த உபதிரவங்களெல்லாம் தொலைந்து ஸ்ரீரங்கம் மறுபடியும் பழைய பொலிவை பெற வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை அருளிச் செய்தார். அதில் இன்றைய தினம் நாம் 18வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானே, எனக்கு எது நன்மையோ அதை நீயே செய்தருள வேணும், எது எனக்கு நன்மையை விளைக்குமோ அதை நீயே செய்தருள வேணும், உன்னை சரணமடைந்தவன் அல்லவா நான் என்பதாக இந்த 18வது ஸ்லோகத்திலே அருளிச் செய்கிறார். निसर्ग निरनिष्ठता तव निरंहसः श्रूयते ततस्त्रियुग सृष्टिवत् भवति संहृतिः क्रीडितं तथापि शरणागत प्रणय भंग भीतो भवान् मदिष्टहमिव यद्भवेत् किमपि मास्म तत् जीहपत्. எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்தல் என்கிற காரியத்தை எப்படி செய்கிறானோ அதே போலத்தான் இந்த உலகங்களை எல்லாம் அழித்தல் என்கிற காரியத்தையும் செய்கிறான். அதுவும் அவனுக்கு ஒரு விளையாட்டு. லோகவத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரத்திலே வேதவியாசர் அருளிச் செய்கிறார். லோகவத்து அதாவது உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், இதெல்லாம் எல்லாமே பகவானுக்கு ஒரு விளையாட்டுத்தான். அதைத்தான் கம்பர் கூட உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று இதெல்லாம் அவனுக்கு விளையாட்டாகவே இருக்கிறது என்று சொன்னார். அவனை பார்த்து சொல்கிறார் வேதாந்த தேசிகன். என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? திரியுக என்னாருன்னா 6 குணங்களை உடையவன். அதாவது ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்கிற 6 குணங்கள். எல்லாம் நற்குணங்கள். அப்படிப்பட்ட அவனுக்கு வேதங்கள் என்ன சொல்லுகின்றது என்றால், நிரம்சகா நிரதிஷ்டதா தவ, அவனுக்கு தீய குணங்கள், கெட்ட குணங்கள், பாபமற்ற சர்வே பாப்மானஹா என்று கெட்ட குணங்கள் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அதாவது அவனிடத்தில் இருக்கிறவை அனைத்துமே கல்யாண குணங்கள் தான். தோஷ குணங்கள் என்று அவனிடத்தில் எதுவுமே கிடையாது என்று இப்படி வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நிசர்க நிரனிஷ்டதா தவ நிரம்சஹ சூயத்தே நிரம்ஹசஹ ஸ்ரூயத்தே. அது எப்படின்னு கேட்டால், சிருஷ்டிவத்து பவதி சம்ஹிருதி கிரீடிதம். உலகத்தை படைத்தல் எப்படி விளையாட்டோ அதுபோல் அவனுக்கு அழித்தலும் விளையாட்டுத்தான். அதனால் என்ன, என்னையே நீ அழித்தாலும் கூட உனக்கு அது ஒரு
குறை உண்டாகாது. அதனால் ஏன்னா அதுவும் உனக்கு ஒரு விளையாட்டாக போய்விடும். அதை யாரும் குறையே சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் நீ ஏன் அப்படி செய்வதில்லை என்று கேட்டால், ததாபி சரணாகத பிரணயபங்க பீதோ பவானு, அப்படி இருந்தாலும் கூட சரணமடைந்தவனிடத்திலே நாம் ஒரு காரியத்தை, அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்தோமானால் அது என்ன ஆகும்? அவனுக்கு சரணமடைந்தவனுடைய விருப்பத்திற்கு மாறான காரியத்தை செய்தால், நம்மை சரணமடைந்தவனை இப்படி செய்து விட்டானே என்று சொல்லுவார்களே. அதனால் அந்த ஒரு இதற்காக அஞ்சி, அதாவது சரணமடைந்தவனுடைய விருப்பத்தை மறுப்பதற்கு நீ அஞ்சுகிறாய். அவனுக்கு எது இஷ்டமோ அது இஷ்டம் அல்லாததை செய்வதற்கு நீ கொஞ்சம் அஞ்சுகிறாய். சரணாகத பிரணயபங்க பீதோ. அதனால் அப்படி இருக்கிறான் எம்பெருமான். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால், மதிஷ்டமிக யத் பவேத் கிமபி மாஸ்மதத்து ஜீகபத்து, எது எனக்கு இந்த உலகத்திலே நன்மையை தருமோ அதை நீ எனக்கு நீயே அனுகிரகம் பண்ணுவாய். அதாவது எம்பெருமான் நம்மை அழித்தாலும் கூட அதனாலுக்கு அவனுக்கு ஒரு தீங்கும் இல்லை. ஆனால் அந்த எம்பெருமானுக்கு ஒரு சின்ன அச்சம் உண்டாம். என்ன அச்சம் என்னால், நம்மை சரணமடைந்தவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றாமல் மறுத்துவிட்டால் அது அவனுக்கு மனதிலே ஒரு குறை ஏற்படுமே என்று இப்படி எம்பெருமான் மனதிலே நினைத்து கொள்ளுகிறானாம். அதனால் என்ன செய்கிறான் என்னால், சரணமடைந்தவனுக்கு நன்மை புரிவதிலேயே கருத்தாக இருக்கிறானாம் எம்பெருமான். நான் உன்னை சரணம் அடைந்தவன், அதனால் அடியனுக்கு எது நன்மை என்பதை நீயே ஆராய்ந்து பார்த்து நீ அதை செய்ய வேணும். நமக்கு எது நன்மை என்பது நமக்கு தெரியாது. நாம் ஏதோ நமக்கு நன்மை என்று நினைத்து சிலதை கேட்போம். ஆனால் அது நன்மையை விளைக்குமா தீமையை விளைக்குமா என்பது அப்பொழுது தெரியாது, பின்னால் தான் தெரியும் அது. ஆனால் எது நன்மையை விளைக்கும் என்கிறது பகவானுக்கு முன்னமே தெரியுமாகினாலே அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார், எனக்கு எது நல்லதோ அதை நீயே செய்வாயாக என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே 19வது ஸ்லோகம், அதில் என்ன பண்ணுகிறார் என்னால், எம்பெருமானை சரணமடைந்து பேறு பெற்றவர்கள் ஒரு சில பேரை எடுத்து இந்த இடத்துல உதாரணமாகவே காட்டுகிறார். இத்தனை பேர் உன்னை சரணமடைந்து அவர்கள் நன்மையை அடைந்தார்கள். இப்போ கீழே 18வது ஸ்லோகத்தில் சரணமடைந்தவனுக்கு நன்மையை செய்ய வேணும் நீ என்று சொன்னார் அல்லவா. இந்த ஸ்லோகத்தில் அப்படி சரணமடைந்து நன்மையை பெற்றவர்கள் யார் என்பதை சில உதாரணங்களை இங்கே எடுத்து காட்டுகிறார் என்றே சொல்லலாம். அப்படி அவர்களெல்லாம் பெற்றார்கள் அல்லவா, அதுபோல எனக்கும் கூட நன்மை விளைய வேண்டும் என்று சொல்லுகிறார். கயாது சுத வாயச த்விரதபுங்கவத்ரௌபதி விபீஷண புஜங்கம பிரஜகண அம்பரீஷாதயாம் பவத்பத சமாஸ்ரிதாக பயமுக்திமாபுஹூயத லபேமஹி ததாவயம் சபதி ரங்கநாதத்வயா. எத்தனை பேர் எடுத்தார் பாருங்கள். கயாது சுதம், கயாது என்பவள் ஹிரண்யனுடைய மனைவிக்கு பெயராமது. அதனால் கயாது சுதன் என்பது ஹிரண்யனுடைய பிள்ளையான பிரகலாதனை சொல்லுகிறது. இந்த பிரகலாதன் எம்பெருமானை சரணமடைந்தபடியினாலே ஹிரண்யனாலே அவனுக்கு ஏற்பட இருந்த ஆபத்து நீங்கியது. அதை நினைவிலே கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக வாயசம், வாயசம் என்னால் காகம். ராமாவதாரத்திலே இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் என்பவன் ஒரு காகத்தினுடைய வடிவிலே வந்து சீதா பிராட்டுக்கு சில தீங்குகளை செய்தான். அவ்வளவு தீங்கு செய்திருந்த பொழுதும் கடைசியில் என்ன ஆயிற்று என்னால், அவனை பெருமாள் காப்பாற்றி விட்டார். போனா போகிறதுன்னு விட்டு விட்டார் அவனை. அவனிடத்தில் அவன் மேலே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவன் பெருமாள் திருவடிகளிலேயே வந்து விழுந்தான். உடனே வதார்கமபிகா குஸ்தகாம் கிருபையா பர்யபாலயத்து என்று அவன் கொல்லத்தகுந்தவனாக இருந்த பொழுதும் கூட கிருபையினாலே அவனை ரட்சித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரணமடைந்த காக்காசுரன் அப்படி பிழைத்தான். த்விரதபுங்கவ, த்விரதம் என்னால் யானை இல்லை, 2 தந்தங்களை உடையதாக இருக்கிறபடினாலே யானைக்கு த்விரதம் என்று பெயர். அதில் சிரேஷ்டன் என்னால் கஜேந்திரன். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு என்ன ஆயிற்று, முதலையாலே ஏற்பட்ட ஆபத்து நீங்கியது. அதுக்கு மேலே திரௌபதி, திரௌபதி எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான்.
துரியோதனன், துஷாசனன் முதலானவர்கள் அந்த திரௌபதியை மிகவும் கொடுமையாக அவமானப்படுத்த நினைத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு ரட்சணம், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவு சுரந்தது திருநாமமிரே என்று சொல்லும்படியாக திருநாமத்தை சொல்லி கண்ணன் அவளுக்கு வேண்டிய புடவையை சுரந்து அவளுக்கு மான சம்ரட்சணம் பண்ணினான் என்று அதையும் பார்க்கிறோம். அதற்கு மேலே விபீஷணனுக்கு ராவணனாலே வர இருந்த ஆபத்து அது நீங்கியது. அவனும் சரணமடைந்து எம்பெருமான சரணமடைந்து தன்னுடைய ஆபத்து நீங்க பெற்றான். புஜங்கமம்னா பாம்பு. எந்த பாம்பு? காளியன் என்கிற பாம்பு. அவனும் கூட என்ன ஆயிற்று? அவனும் கூட உயிர் பிழைத்தான். உயிரே போயிருக்க வேண்டும் கண்ணனாலே அவனுக்கு. ஆனால் கடைசியிலே அந்த காளியனுடைய பத்தினிகள் எம்பெருமானை சரணமடைந்தார்கள். இவனும் காளியனுக்கு அனுகிரகம் புரிந்து அவனை உயிரோடு விட்டு விட்டான் என்று அந்த புராண வரலாறு தெரிவிக்கிறது. அதற்கு மேலே பிரஜகணம் என்னால்னா ஆய்ப்பாடியில் இருந்த ஆயர்கள் அத்தனை பேரும் கண்ணபிரானோடு இருந்த தொடர்பு காரணமாக அவர்களும் கூட நன்மையை அடைந்தார்கள். அம்பரீஷாதயா, அம்பரீஷன் என்கிற அவனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். அம்பரீஷன் என்று ஒரு அரசன். அவனிடத்தில் துர்வாசர் வந்து ஏதோ சில விஷமங்களை செய்ய பார்த்தார். அப்பொழுது எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டான் பகவான். அந்த பெருமான் சக்கராயுதத்தை ஏவ துர்வாசர் சக்கராயுதத்திற்கு தப்பிப்பதற்காக ஓடினார். கடைசியில் மறுபடியும் வந்து அம்பரீஷனிடத்திலேயே அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படியாக ஆகிவிட்டது. அதனால்தான் அவர் பிழைத்தார் என்று. இப்பொழுது துர்வாசராலே ஏற்பட இருந்த ஆபத்து அந்த அம்பரீஷனுக்கு நீங்கியது என்று பார்க்கிறோம். இப்படி சரணாகதி பண்ணின அத்தனை பேரும், அதாவது பிரகலாதன், காகாசுரன், கஜேந்திரன், திரௌபதி, விபீஷணன், காளியன், ஆயர்கள், அம்பரீஷன் என்று 8 உதாரணத்தை இந்த இடத்துல எடுத்தார். இப்படி இவர்கள் அத்தனை பேரும் என்ன ஆயிற்று? இவர்களுக்கு பவத்பத சமாஸ்ரிதாக பயவிமுக்திம் ஆபுஹு. பவத்பத சமாஸ்ரிதாக, இவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய திருவடிகளை பற்றினவர்களாய் பயவிமுக்திம் ஆபுஹு, பயத்திலிருந்து தாங்கள் விடுபட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல பயம். அதாவது பிரகலாதனுக்கு இரண்யனாலே ஆபத்து, காகத்திற்கு பிரம்மாஸ்திரத்தாலே ஆபத்து, கஜேந்திரனுக்கு முதலையாலே ஆபத்து என்று இப்படி நாம் பார்த்து கொண்டே போகலாம். அத்தனை ஆபத்தும் உன்னை சரணமடைந்தபடியினாலே அது நீங்கியது. யதா, இது எப்படி ஆயிற்றோ அதுபோல நாங்களும் கூட என்ன பண்ண வேண்டும்? ரங்கநாத துவயா லபேமஹி, ஏ ரங்கநாத, உன்னிடத்திலிருந்து நாங்களும் அதே போன்ற நன்மையை அடைய வேண்டும். அது சபதி. சபதி என்னால் உடனே. எங்களுக்கும் என்ன எத்தாலே பயம் என்னால் இந்த பாபங்களாலே தான் பயம். இந்த உலகத்திலே நாம் நிறைய பாபங்களை செய்திருக்கிறோமே, அந்த பாபங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்து விடுமோ என்று நாம் அப்படி பயப்படுகிறோம். ஆனால் எம்பெருமானே, உன்னை சரணமடைந்தவர்கள் இத்தனை பேர் பயத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அதே போல நானும் உன்னை சரணமடைந்திருக்கிறேன். அதனால் எனக்கும் கூட நீ என்ன செய்ய வேண்டும்? சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று கீதையில் அருளி செய்தான் அல்லவா? அதான் வேணும், வேற என்ன வேணும்? எனக்கும் கூட இந்த உலக வாழ்க்கையாகிற பயம் நீங்க வேண்டும். இந்த பாபங்களிலிருந்து எனக்கு பயம் நீங்க வேண்டும். அதை நீயே செய்தருள வேண்டும் ரங்கநாத என்று திருவரங்கநாதனை இந்த ஸ்லோகத்திலே வேண்டுகிறார். இப்படி அடியவர்கள் சரணமடைந்த அடியவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகிற பயத்தை போக்குகிற நீ, அதே போல உன்னை சரணமடைந்திருக்கிற எனக்கும் கூட நீ என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கும் இந்த பயத்தை நீ போக்கி, அது எனக்கு என்று ஒருமையிலே சொல்லிக்கொள்ளாமல் வேதாந்த தேசிகன் என்ன பண்ணினார்னால், ததா பயம், பயம் என்னால் பயம் லபேமஹி, பயம் என்னால் நாங்களும் என்றார். நாங்களும் என்னால் ஆர்? அவரோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேரும் நம்ம எல்லாம் கூட அவரோடு சேர்த்து கொள்ளுகிறார். எங்களுக்கும் நீ அருள் புரிய வேணும் என்று நமக்கும் சேர்த்தவர் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் என்றே நாம் சொல்லலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।